அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் வேளாண்மை யூடியூப் சேனல் என்ற யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பில் அதிகம் சேத விளைவிக்கக்கூடிய பூச்சிகளில் ஒன்றான வேர்ப்புழு சம்மந்தமாக தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேர்ப்புழுவானது பார்த்தோம்னா மலைகள், அதை ஒட்டின பகுதிகள் மற்றும் வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இதோட தாக்குதல் அதிகம் காணப்படும். இதோட வேர்ப்புழுவோட வண்டுகள் பார்த்தோம்னா நம்ம கோடை மழை பருவ காலத்தில் மண்ணில் இருக்க வண்டுகள் வெளிவந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரங்களில் அதோட இளம் இலைகளை சாப்பிட்டு அருகாமையில் இருக்க வயல்வெளிகளில் அதோட முட்டைகளை வச்சுட்டு போயிடும். அந்த முட்டைகள்லேருந்து வரக்கூடிய புழுக்கள் தான் இளம் முதலாம் நிலை புழுக்கள் தான் மண்ணில் இருக்கக்கூடிய சிறு சிறு வேர்கள் குப்பைகளை சாப்பிட்டு வளரும். அதுலேருந்து வரக்கூடிய இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை புழுக்கள் தான் கரும்பு பயிரில் சேதம் விளைவிக்கக்கூடிய தாக்குதல் ஏற்படுத்தி நம்மளுக்கு அதிக சேதம் விளைவிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூன்றாம் நிலை கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கூட்டுப்புழுவாகி அதுக்கப்புறம் வண்டுகளாக மாறி உறக்க நிலைக்கு போயிடும். உறக்க நிலைக்கு போனதுக்கப்புறம் அடுத்த கோடை மழை காலம் வரைக்கும் அது மண்ணுக்குள்ளேயே உறங்கிட்டு இருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் எந்த பயிருக்கும் எந்த சேதமும் விளைவிக்காது. அதனால் இந்த மண்ணில் இருக்க புழுக்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் காலங்களில் பார்த்திங்கன்னா கரும்பு பயிரில் இருக்க வேர்களை சாப்பிட்டு அதிக சேதம் விளைகிறதுனால நம்மளுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் காலங்களில் பார்த்திங்கன்னா வயல் ஓரங்களில் இருக்க தூர்கள் சாஞ்சு நம்மளுக்கு அறிகுறிகள் ஆங்காங்கே தென்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வேர்களை நம்ம தூர்களை பிடுங்கி பார்த்தோம்னா அதுக்கு அடியில் பார்த்தோம்னா புழுக்கள் நம்மளுக்கு முதிர்ந்த புழுக்கள் நம்மளுக்கு பார்க்க முடியும். நம்மளுக்கு புழுக்கள் மூன்றாம் நிலை கடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட கட்டுப்படுத்தி நம்மளுக்கு பயிரை நம்ம காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமானது. அதுவும் இல்லாமல் பூச்சிக்கொல்லியில் பயன்படுத்தி நம்மளுக்கு அதிக பணம் தான் செலவாகும். அதனால் இந்த புழுக்களை எப்படி அதிக சுலபமான முறையை எப்படி கட்டுப்படுத்தலாம் பார்த்தோம்னா நுண்ணுயிர் பூஞ்சானங்களை பயன்படுத்தி நம்ம இதை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். இந்த வேர்ப்புழுக்களை எப்படி சுலபமான முறைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் மூலயமா நம்ம விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் பண்ணாரி கிரப் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான கலவையை நம்ம வழங்கிட்டு வரோம். இதன் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சான கலவை பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய இந்த முட்டைகள் மற்றும் புழுக்களை நம்ம அது தாக்கி அழிக்கிறதுனால இந்த வேர்ப்புழுக்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பண்ணாரி கிரப் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான கலவையை நம்ம ஏக்கருக்கு 5 லிட்டர் அளவில் நம்ம 200 லிட்டர் தண்ணியில் கலந்து 2 கிலோ நாட்டு சர்க்கரை அதனோடு சேர்த்து கலந்து நம்ம பயிருக்கு சொட்டு நீர்மோ அல்லது நீர்ப்பாசனம் மூலமோ நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்க அங்க தன்மை மூலயமா பெருகி நம்மளுக்கு மண்ணை வளப்படுத்துறது மட்டும் இல்லாமல் புழுக்கள் வரப்போ அதை தாக்கி அழித்து நம்மளுக்கு பயிரையும் காப்பாற்றி கொடுக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி குறைந்த இந்த பண்ணாரி கிராப் ஃபைட்டருங்கிற நம்ம இந்த பூஞ்சான கலவையை நம்ம விவசாயிகளுக்கு குறைந்த இதில் குறைந்த விலையில் நம்ம கொடுத்துட்டு வரோம். பூஞ்சான கலவையை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த வேர்ப்புழுக்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். நம்ம பூச்சிக்கொல்லி முறையில் போகிறதுனால பணம் விரையும் மற்றும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் இந்த வேர்ப்புழு வரப்போ நம்ம பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி நம்ம நிலத்துக்கும் கேடு, நம்மளுக்கு செலவும் அதிகமாகும். இந்த மாதிரி நம்ம நுண்ணுயிர் பூஞ்சான கலவை போகிறனால இது இந்த மாதிரி நுண்ணுயிர் பூஞ்சான கலவை மண்ணில் பெருகி நம்மளுக்கு காலத்துக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வேர்ப்புழுக்கள் தாக்கிறத நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால் அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த பூஞ்சான பண்ணாரி கிராப் ஃபைட்டருங்கிற பூஞ்சான கலவையை பயன்படுமாறு கேட்டுக்கொள்ளும். விவசாய பெருமக்கள் இந்த பண்ணாரி கிராப் ஃபைட்டருங்கிற பூஞ்சான கலவையை அனைத்து கோட்ட அலுவலகங்கள் மற்றும் வேளாண் நிலைய கிளைகளில் நம்ம கிடைக்கிறது. அனைத்து விவசாய பெருமக்களும் குறைந்த விலைகளை இதை பெற்று நம்ம இந்த வேர்ப்புழுவை கட்டுப்படுத்தி அதிக லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி எண் 99936700 அல்லது 042952500264. தொழில்நுட்ப தொடர்புக்கு 9597012000 அல்லது 9842213400. மின்னஞ்சல் வழியாக தொடர்பு கொள்ள anfu@bannari.com
இணையதளம் வழியாக தொடர்பு கொள்ள www.bannarianfu.com